ஹே ஆல், நிறைய பேர் என்கிட்ட வீக்லி பட்ஜெட் பிளான், மந்த்லி பட்ஜெட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் ஜிபேவே யூஸ் பண்ணாமல் எப்படி மந்த்லி பட்ஜெட் மேனேஜ் பண்ணுறது, மணி சேவ் பண்ணுறது, வீக்லி பட்ஜெட் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4னு அமௌண்ட்டை டிவைட் பண்ணி க்ராசரி, ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், அதர் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி பிளான் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஜிபே யூஸ் பண்ணாலே அமௌண்ட் தண்ணி மாதிரி செலவாகுது. அதனால தான் இந்த மாதிரி அமௌண்ட்டை நான் ரோல் பண்ணி வச்சுட்டு வீக் 1, வீக் 2ன்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த ரோல் எடுத்து வீக் 1 எப்படிலாம் பட்ஜெட் பிளான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த டைரியில் வந்து நான் எழுதி வச்சுப்பேன். இந்த டைரியில் தான் மீல் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி வந்து பர்ஃபெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய வீக்ஸ் வந்து இப்போ மூவ் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப செலவு கைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான். ஸோ அமௌண்ட் வந்து எப்படி போகுதுன்னே தெரியல. ப்ளஸ் மெயினாக வந்து நம்ம ஜிபே தான் வந்து மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, அது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் ஜிபே யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வந்து கையில் எடுக்கிறதே கிடையாது, தண்ணி மாதிரி வந்து செலவாகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி மணியை வந்து செப்பரேட் பண்ணிப்பேன். வீக் 1க்கு வந்து நமக்கு எவ்வளோ பட்ஜெட், ஏடிஎம்லேருந்து அமௌண்ட்டை வித்ட்ராயல் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமா நான்வெஜ் எல்லாத்துக்குமே வந்து இதுலேருந்து தான் அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுவோம். வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கும். ஸோ 5 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் வீக்லி 3500 to 4000 ருபீஸ் வந்து அமௌண்ட் எடுத்து வைப்பேன். மந்த் ஸ்டார்டிங்கில் வீக் 1, வீக் 2 மட்டும் வந்து எப்போவுமே நம்ம தடாபடாலாம் செலவு பண்ணுவோம், கறி, மீன், ஆட்டுக்கால், பாயான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீக் 1 அண்ட் வீக் 2 மட்டும் கொஞ்சம் ஹையாக வந்து நான் எடுத்து வைப்பேன். வீக்லி, வீக் 4 வந்து நார்மலாக கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிப்பேன். பிகாஸ் சேவிங்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு. சேவிங்ஸை எடுத்து வச்சுட்ட பிறகு தான் வந்து இந்த வீக்லி பட்ஜெட்டை வந்து நான் போடுவேன். ஸோ பேப்பரில் வந்து குட்டியாக வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4, அதுக்கப்புறமா வேன், ஆட்டோ, மெயின்டெனன்ஸ், எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி அமௌண்ட்டை ரோல் பண்ணி ரப்பர் பேண்டில் இந்த மாதிரி டைப் பண்ணி நான் ஒரு பர்ஸில் போட்டு பீரோவில் உள்ளே எடுத்து வச்சுடுவேன். இந்த மெத்தடை சொல்லி கொடுத்ததே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க. ஆக்சுவலி அவங்க வந்து யூடியூப் மூலமாக தான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. 2016 தான் வந்து நான் யூடியூப் ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 2019 வந்து காப்பிரைட் வந்து ஆகிடுச்சு. ட்வீட் அந்த கேப்பில் தான் பூங்கொடின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ப்ரொமோஷனுக்காக வந்தாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகணும். அவங்க தான் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீக் வந்து நான் இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் ஜிபே கிடையாது. ஸோ கரண்ட் பில்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி வச்சுப்பேன். வீட்டு ரெண்ட்டுக்கு, பாலுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் நான் வந்து ரொம்ப வருஷமாக இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மந்த்லி க்ராசரி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் நீட்ஸ், ஹோம் நீட்ஸ், பாத்ரூம் நீட்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். பட் காஸ்மெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 4 மந்த்க்கு ஒன்ஸ் அப்படி தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ரெகுலராக ஒரே ப்ராடக்ட் வாங்காமல் மந்த் வந்து வேறு ப்ராடக்ட்டில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். சில மந்த் வந்து காஸ்மெட்டிக் நீட் இல்லாமல் போகும். இது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து மந்த்லி க்ராசரி லிஸ்ட் அமௌண்ட்டை வந்து எடுத்து வைப்பேன். கிச்சனுக்கு தேவையான பருப்பு, எண்ணெய், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ். பாத்ரூம்க்கு எக்ஸாம்பிள் ஃபெனாயில், ஹார்பிக், பாத்ரூம் ஃப்ரெஷ்னஸ், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ். மந்த்லி பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் மட்டும் மஸ்ட்டாக இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே வந்து அப் அண்ட் டவுனில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஏடிஎம்லேருந்து அமௌண்ட்டை வித்ட்ராயல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பேப்பர்ஸில் உங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீக்லி பட்ஜெட் வந்து 3500 to 4000 வந்து போட்டிருக்கேன். ப்ளஸ் வேன், ஆட்டோ, மெயின்டெனன்ஸ் அண்ட் சேவிங்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி. அண்ட் கரண்ட் பில், வைஃபை ரீசார்ஜ் பண்ணுறதெல்லாம் வந்து அக்கௌண்ட்லேயே அமௌண்ட்டை வந்து நான் வச்சுருப்பேன். ஸோ பேலன்ஸ் எல்லாம் வந்து வித்ட்ரால் பண்ண இந்த மாதிரி வைக்கிறது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஜிபே கியூஆரில் தான் வந்து ஆட்டோக்கு எங்கே போனாலும் சரி ஜிபே. அதுக்கப்புறமா கேஷ் ஹேண்டில் பண்ணும்போது வந்து பர்ஸ்லன்னு எடுத்து காசை கொடுக்குறது, திருப்பி அந்த சில்லறையை எடுத்து பர்ஸில் வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சஃபர் ஆச்சு. பட் ஆனால் கொஞ்சம் பழகின பிறகு அது வந்து ரொம்ப மணி சேவிங்ஸ் மாதிரி தெரியுது. அடிக்கடிக்கு பர்ஸ்லேருந்து ஒரு 100, 50 அதெல்லாம் எடுத்து வந்து ஒரு சேவிங்ஸ் பர்ஸில் வந்து செப்பரேட்டாக போட்டு வச்சு இன்கேஸ் மந்த் எண்டில் வந்து இருச்சுதுன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் லாஸ்ட் வீக்கை வந்து நான் கொஞ்சம் ரன் பண்ணுறதா இருக்கும். அமௌண்ட்டெல்லாம் செப்பரேட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் வந்து 1000 ருபீஸ் இருக்குது. அதாவது சேவிங்ஸுமே தனியாக நான் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் வந்து ரிமைனிங் ஒரு 1000 ருபீஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எப்போயாவது வந்து தேவைப்படும், லைக் எமர்ஜென்சிக்குமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் எமர்ஜென்சியுமே இல்லைனா அதெல்லாமே வந்து சேவிங்ஸில் வந்து போடுவோம். இல்லை அவுட்டிங் போகும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து செலவாகும். ஆக்சுவலி வந்து இந்த கேஷ்லேயே பார்த்தீங்கன்னா அவுட்டிங் அமௌண்ட்டுமே வந்து நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அதை நான் காட்டலை. ஸோ இதுதான் வந்து நான் செப்பரேட் பண்ணது. ஸோ ஈஸியாக வந்து மந்த்லி பட்ஜெட் பிளானை வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ஏதாச்சும் நியூ ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்
கமெண்ட் பண்ணி விடுங்க. நானும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ வீக் 1 அமௌண்ட் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். எடுத்து ஃபுல்லாலாம் பர்ஸில் வைக்க மாட்டேன். ஸ்டார்டிங் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அதுக்கான அமௌண்ட்டை இந்த ரோலில் எடுத்து பர்ஸில் வச்சுட்டு பேலன்ஸ் வந்து அகைன் நான் ரோல் பண்ணி பீரோலேயே வச்சுடுவேன். இப்படி பண்ணுறதுனால வீக் 1 ஸ்டார்டிங்லேயே மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக்கான அமௌண்ட் வந்து நான் என்கிட்ட சேவிங்ஸில் இருக்குது. ஒரு 250 ருபீஸ் இருக்குது. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 150 எடுத்து தனியாக ஒரு செப்பரேட் பர்ஸில் போட்டு சேவிங்ஸ் செப்பரேட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். இல்லை எனக்கு ஏதாச்சும் தேவையான ஒரு பொருள் பிடிச்சிருந்துச்சு அதை வாங்கிப்பேன். இல்லைனா கிட்ஸ் வந்து ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நான் சேவ் பண்ண அமௌண்ட் உங்ககிட்ட காட்டுறதுக்காக நான் பர்ஸில் எடுத்து வச்சேன். சேவிங் பர்ஸ்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஓல்டு பர்ஸ் இருந்துச்சு. அதில் தான் வந்து சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாம் எடுத்து வைப்பேன். பட் இந்த வீடியோ மட்டும் என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக பார்த்துடக்கூடாது. ஏன்னா அந்த பர்ஸை கண்டுபிடிச்சி எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஹாப்பியாக தான் ஆவாங்க. பட் என்கிட்ட அமௌண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வரும். அண்ட் வீக் 1 இந்த அமௌண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பால், நான்வெஜ், வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வந்து அடங்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1500 ருபீஸ் எடுத்து வைப்பேன். மண்டே இன்கேஸ் மார்க்கெட் போனேன்னா வீக்லி மீல் ப்ரிப்காக கறி, மீன், எறா இல்லைன்னா ஆட்டுக்கால் பாயா இல்லை முட்டை அந்த மாதிரி என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள்ஸ் தேவைப்படும். வெங்காயம், தக்காளி, ஸ்நாக்ஸ்க்கு வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் இல்லைனா வந்து ஃப்ரூட்ஸ்க்கு அது வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். அண்ட் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அகைன் நான் வந்து பீரோவில் வச்சுப்பேன். ஏன்னா டெய்லி நமக்கு வந்து நீட்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும்ல. பால், தயிர், பன்னீர் இல்லை முட்டை அந்த மாதிரி வந்து மாறி மாறி ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும். டக்குன்னு வந்து இஞ்சி பூண்டு காலியாகிடும். அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பை 3rd டே எண்டிங் இல்லை 4th டே எண்டிங்கில் வந்து அந்த ஃபஸ்ட்டு நான் பர்ஸில் வச்சுருக்க அமௌண்ட் எல்லாமே காலியாகிடும். செகண்ட் நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த வீக் 1க்கான அமௌண்ட் அதையும் எடுத்து அகைன் வந்து நான் செலவு பண்ணுவேன். இன்கேஸ் பேலன்ஸ் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்கேஸ் பெண்டிங்கில் இல்லை சம்டைம்ஸ் வந்து நீட் தேவைப்படும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீக் 4 இல்லைனா எமர்ஜென்சி அந்த அமௌண்ட்லேருந்து வந்து நான் கேஷ் எடுத்து செலவு பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் எப்போ தேவைப்படாம்னா கெஸ்ட் யாராச்சும் வராங்க இல்லை வந்து ஸ்பெஷலாக ஏதாவது குக் பண்ணுறோம் அந்த மாதிரி டைமில் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் வரும். மந்த்லி க்ராசரி பட்ஜெட் வந்து டிமார்ட்டில் இல்லைனா பிக் பாஸ்கெட்டில் வந்து ஆர்டர் போட்டுப்பேன். ஃபேஸ் வாஷ், பேஸ்ட், பாடி வாஷ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் கிடைக்காது. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். ஸோ மந்த்லி பட்ஜெட் மட்டுமே வந்து 3500 ருபீஸ் இந்த மளிகை சாமான் மட்டும் அரௌண்ட் 3700 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். ஆக்சுவலி இந்த அமௌண்ட்லாம் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் கமெண்ட் அப்புறம் இன்ஸ்டா டிஎம்லேயுமே வந்து கேட்டிருந்தீங்க வீக்லி வந்து அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு, இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் போட்டு கொடுங்க சிஸ்டர், எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சின்னு சொல்லி கேட்டிங்க. அதனால தான் வந்து அமௌண்ட்டோடு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப பர்சனல் தான். பட் ஆனால் ரெக்வஸ்ட் பண்ணிங்க, அதனால் அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து நான் இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். 3 ட்ரம் அதுக்கப்புறம் பாக்ஸஸில் தான் வந்து மளிகை சாமான்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். ஆக்சுவலி சேமியா பேக்கெட், மக்ரூனி பேக்கெட் எல்லாம் வந்து 3rd வீக் 4th வீக் தேவையானதெல்லாம் கீழே வச்சுருவேன். ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வந்து மேலே வைப்பேன். அதாவது செப்பரேட் பண்ணி வைப்பேன். சில ஐட்டம்ஸ் எல்லாமே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு லேட்டராக வந்து அப்பப்போ அந்த பாட்டில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணிப்பேன். ரீஃபில் இருக்க மொத்த பாட்டில்ஸுமே எடுத்து வாஷ் பண்ணி ரீஃபில் பண்ண மாட்டேன். எப்போல்லாம் வந்து பாட்டில்ஸ் காலி ஆகுதோ அந்த பாட்டில் அந்த டைமில் வந்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தேவையான ஐட்டம்ஸை வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். எப்போவுமே வந்து பாட்டிலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். மேலே பருப்பை வந்து ஸ்டோர் பண்ண வேண்டாம். இன்கேஸ் எக்ஸாம்பிள் வந்து பாட்டிலில் வந்து ஒரு கால்வாசி பருப்பு இருக்குதுன்னா நீங்கள் வாங்கின உடனே வந்து அந்த கால்வாசிக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா பருப்பு வந்து கொட்ட வேண்டாம். அந்த கால்வாசி பருப்பு காலி ஆகட்டும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி ஹேர் அண்ட் ஸ்கின்க்கு தேவையான ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாமே வந்து வீக் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து பசங்களுடைய ஸ்நாக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நான் வந்து மார்னிங் இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் எடுத்து சாப்பிடுவேன். இது வந்து மக்கடாமியா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது வந்து வித்தவுட் ஷெல்ஸ் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டரி நட் ஃப்ளேவரில் தான் இருக்குது. டெய்லி வந்து வந்து கன்சியூம் பண்ணுங்கள், எம்டி ஸ்டொமக்லேயும் இல்லை எப்போ வேணாலும். இது வந்து நல்ல ஒரு குட் ஃபேட். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஷெல்ஃபில் கண்ணுக்கு முன்னாடியே வச்சுப்பேன். ஏன்னா பசங்களுக்குமே தேவை, அப்போ வந்து டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து நட்ஸ் எல்லாம் போடணும்னா டக்குன்னு எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில். மளிகை சாமான் வாங்கினா அடுத்த நாள் இது.
அதுக்கப்புறமா மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு பட்டினப்பாக்கம் பீச் கிட்ட நாங்கள் போகணும். அதாவது வந்து இந்த மெரினா பீச் தாண்டி அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை வந்து க்ளோஸில் இருந்துச்சு. அதனால் பீச்சில் வந்து ஒரு ½ அன் ஹவர் இருந்துட்டு மீனெல்லாம் வாங்கலை, நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே, நியர்பை லோக்கல் ஷாப்ஸ்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்கே கிடச்சிருந்துச்சுன்னா மீல் ப்ரிப்ரேஷன் வந்து நான் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ கிடைக்காததுனால லைட்டாக பீச்சில் உட்காந்துட்டு ஹெல்த்தியாக வந்து வேர்க்கடலை அதுக்கப்புறம் மாங்காய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம ஊரில் அவுட்டிங்னு எங்கே போனாலும் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இருக்குது. பட் நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி ஃபிஷ் ஃப்ரை, பஜ்ஜி, போண்டா இல்லைனா வந்து பர்கர், பீஸான்னு சொல்லிட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குவோம். நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றதுனால பசங்களும் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பட் ஆனால் எப்பவுமே இந்த மாதிரி சாப்பிடுவோம்ட்டு கிடையாது. சீட்டிங் டேன்னு வந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து வெளுத்து வாங்கிடுவேங்க. இந்த மெரைன் கொலஜனுமே வந்து நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. சேவிங்ஸ் அமௌண்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். இது வந்து மெரைன் கொலாஜன். இது என்னுடைய செகண்ட் பாக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோடைய டீட்டெயிலான வீடியோ நான் நெக்ஸ்ட் இல்லைனா அதுக்கப்புறமா வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக எறா 1 kg வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் ப்ரான் மட்டும் எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் குயிக்காக பண்ணிடலாம், இல்லைனா ஏதாவது காய்கறியில் போடுறதுக்கு கண்டிப்பாக ப்ரான் எப்போவுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பேன். 1 kg சிக்கனில் ½ kg ஃபுல்லாக போன்லெஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ பாறை மீன், 4-5 பீஸ் கவலை பொடி, அதுக்கப்புறமா நெத்திலி மீன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக போட்டாங்க. ஸோ பாறை மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து ஃபிஷ் ஃப்ரை அண்ட் கிரேவிக்காக வாங்கியிருக்கேன். ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நகெட்ஸ், அதுக்கப்புறமா ரைஸ்க்கு, வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாமே. நான் வந்து நகெட்ஸ் செய்கிறதுக்கு பேலன்ஸ் இருக்க சிக்கன் வந்து பிரியாணியோடைய ப்ரிப்பரேஷன் மேரினேஷன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து இந்த வீக்கு என்ன மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வீடியோவில் காட்டியிருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. மீன், எறா, சிக்கன் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண எனக்கு 1 hour எடுத்துச்சு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். 1.5 கிலோ பாறை மீனுக்கு மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா இது எல்லாமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சள் பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மல்லிப்பொடி, மிளகா பொடி, கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துகிட்டு இதுலேயே 1 ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணுறேன் கிறிஸ்பினஸ்க்காக. ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் சரி, கிரில் இல்லைனா ஏர் ஃப்ரையரில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாலுமே சரி, இதே மாதிரி மசாலா வந்து நல்லா ஓவர் கோட் பண்ணி மசாலா வந்து அப்ளை பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட போது. அண்ட் கிரில் ஃபிஷ் பண்ணாலுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீச் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓவர் கோட் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. 1 கிலோ மீனுக்கு மசாலா பத்தலை. ஆக்சுவலி நீங்கள் இன்கேஸ் 1 kg பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த மசாலா வந்து பத்தும். எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்க மீனை வந்து மேரினேஷன் பண்ணி வச்சாச்சு. இது வந்து 1 to 2 hours மேரினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை ஆர் பேக் ஆர் கிரில் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன், சிக்கன், எறா இது மூணுமே வந்து 1250 ரூபாய் ஆச்சு. அண்ட் இப்போ வந்து வெஜிடேபிள்ஸ் போகலாம். நம்ம 2 வகையான கீரை, காய்கறி, பன்னீருக்கு பதிலாக இந்த டைம் வந்து டோஃபு வாங்கியிருக்கேன். இந்த டைம் 3 ஐட்டம் ஸ்பெஷலாக வாங்கியிருக்கேன். மசாலா டோஃபு, செரி டொமேட்டோ, அதுக்கப்புறமா சோம்பு கீரை. இந்த சோம்பு கீரையை வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் செய்வாங்க. இதில் வந்து கீமா அதாவது மட்டனுடைய கொத்துக்கறி இல்லைனா எறா போட்டு தொக்கு பதத்தில் செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவுமே இருக்கும். பிளிங்கிட்டில் வந்து இது கிடைக்கணும்னு நினச்சே பார்க்கல. ஜஸ்ட் வந்து நான் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். பட் ஆனால் இப்போ இந்த கீரை வந்து அந்த அளவுக்கு வாசனையே இல்லை. இந்த கீரையை வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் வடிகட்டுவோம்ல அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஓவர் நைட்டாக வந்து நான் இந்த ப்ரௌன் சன்னா, சிக் பீஸ், அதுக்கப்புறம் காராமணி இது மூணுமே வந்து ஓவர் நைட்டில் நான் சோக் பண்ணேன். இது எல்லாமே வந்து மிக்ஸ்டாக வந்து ஒரு பாக்ஸில் போட போகிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்பெஷலான பாக்ஸ். இது வந்து நான் டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்கிட்ட லிங்க் எதுவுமே கிடையாது. இந்த பாக்ஸில் வந்து ஓவர் நைட்டாக நம்ம சோக் பண்ண பயிர் வகையை வந்து நல்லா வடிகட்டிட்டு இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1.5 days பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பயிர் வந்து முளை கட்டி விடும். அது ஏன் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சயின்டிஃபிக் பேக் பிஹைண்ட் எனக்கு எதுவுமே தெரியலை. ஆனால் வேறு ஏதாச்சும் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணோம்னா அந்த முளை வந்து கட்டாது. நான் முளை கட்டினதை வந்து வீடியோட எண்டிங்கில் நான் போடுறேன் பாருங்கள். இன்கேஸ் உங்கள் வீட்டு நியர்பையில் வந்து டிமார்ட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் சிக் பீஸை ஜிப்லாக் பேக்கில் போட்டு நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இது வந்து அப் டு 1 month வரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க ப்ரௌன் சன்னா, அதுக்கப்புறம் காராமணியை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஆட் பண்ணி 4 விசில் வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. இது இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக வேக வச்சு எடுக்க போகிறேன். கர்நாடகாவில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க ஊர் சைடில் இந்த மாதிரி தான் செய்வாங்க மீன் குழம்பு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலை கம்பேர் பண்ண போது. ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா ஒரு 15 செகண்ட் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஓமம், வெந்தயம் அதை போட்டு ஒரு 15 செகண்ட் வறுத்து எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி அது எல்லாமே வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். 2 பத தேங்காய் அப்படின்னா உங்களுக்கு அளவு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து தோல் சீவி ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன்.
2 வெங்காயம் 5 தக்காளி. வெங்காயம் எந்த சைஸில் எடுக்கிறீங்களோ அதே சைஸில் தக்காளி வந்து 5 பீஸ் எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ண மசாலா, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் முழு சைஸில் இருக்க முழு பூண்டு அதை வந்து உரிச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு விட்டு விட்டு கொஞ்சம் நல்லா மைய அரைச்சிடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மைய அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா திக்னஸ், அதுக்கப்புறம் நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு இருக்கும். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை ஊற வச்சு நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல மாங்காய் போடுறதா இருந்தால் புளியோட அளவை வந்து குறைச்சிக்கோங்க. லைட்டாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து கத்திரிக்காவும் மீனும் ஒன்றா போடாதீங்க. கத்திரிக்காய் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லைட்டாக வெந்ததுமே மீனை வந்து தனித்தனியாக கொஞ்சம் பிரித்து போடுங்க. ஜஸ்ட் 6லேருந்து 8 நிமிஷம் போதும் மீன் வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை எனக்கு கிடையாது, வீட்டில் இருக்கவங்களுக்கு தான். நான் வந்து கிரில் ஃபிஷ் வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா குழம்புல இருக்க மீனுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஓவன்லாம் கிடையாதுன்னா லைட்டாக வந்து ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வேணால் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் கேலரி டெஃபிசிட்டில் இருங்க. அண்ட் வீக்லி வந்து ஒரு நாள் சீட் டே இருக்கும்போது நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை வந்து வேணும்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த செமி குக் ப்ரான் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே இல்லைனா காய்கறியில் ஆட் பண்ணோம்னா இந்த செமி குக்டு ப்ரானை வந்து நம்ம டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ப்ரானை வந்து ஆட் பண்ணுறதுக்குமே இந்த செமி குக் ப்ரானை ஆட் பண்ணுறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் டேஸ்ட் வைஸில். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண போதோ இல்லை காய்கறியில் ஆட் பண்ண போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கொடுக்கும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ மிஸ் ஆகாமல் இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரானை செமி குக் பண்ண போது நிறைய வாட்டர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு வந்ததுமே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டிப்ஸ், ப்ரானை ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது. ப்ரானில் லைட்டாக வந்து செமி கிரேவியாக இருக்கணும். அந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓவனை 180 டிகிரியில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஈச் சைடு வந்து 8 நிமிஷம் அளவுக்கு வந்து நான் கிரில் பண்ணி எடுத்திருக்கேன். சூப்பராக கிரில் ஆகியிருக்கு. அந்த மசாலா ரொம்ப நான் டிப் பண்ணதுனால கிரில்லிங் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. மேலே லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரான் வந்து இந்த மாதிரி ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு போர்ஷன்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை குட்டி குட்டி பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா அதுலேயுமே வந்து கீரையில் போட, வெஜிடபிள்ஸில் போட, ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அடுத்த ரெசிபி ப்ரான் நகெட்ஸ். இது வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். நகெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து டக்குன்னு எடுத்து நம்ம கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸோ இல்லை நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குட்டி கடாயில் ஒரு பத்த தேங்காய், உப்பு, லவங்கம், பட்டை, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் வந்து என்கிட்ட 1/2 கிலோ ப்ரான் இருந்துச்சு, அதை இதில் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் கடாயில் போட்டுட்டு எண்ணெய் தண்ணி இல்லாமல் லைட்டாக வந்து சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக சிக்கன் சலாமி. இதுவுமே வந்து வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பசங்க இருந்தாங்கன்னா நக்கெட்ஸ்க்கு இல்லை பர்கர், ரேப் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாண்ட்விச்னு. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் இல்லை ஃபுட் ப்ராசஸரில் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை முட்டை, மல்லி இலை, பெரி பெரி மசாலா, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு, ஆனியன் பவுடர் இல்லைனா வந்து ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கார்லிக் பவுடர் இல்லைனா கார்லிக் க்ளோவ்ஸ் வந்து ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. லைட்டாக பைண்டிங் அண்ட் காப்ஸ்க்காக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 50 இல்லை 70 ml தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கோஸாக இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. செராமிக் பக் இல்லைனா ஸ்டீல் கிளாஸில் இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்கு ஆனியன், கேப்சிகம்ட்டு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து பட்டர் பேப்பர் போட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் ரப்பர் பேண்ட் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு சிக்கன் சலாமி. அதில் ஒரு கமெண்ட்டில் வந்து ரப்பர் பேண்ட்க்கு பதிலாக ஜூட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னாங்க. என்கிட்ட ஜூட்லாம் கிடையாது, அதாவது அந்த சென்னல் கயிறு அது இல்லை. ஸோ அதனால் வந்து நூல் போட்டு நான் இந்த மாதிரி கட்டுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நூல் இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து சுற்றி விட்டு குட்டியாக வந்து ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. இட்லி குக்கரில் 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரானை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம், அது நல்லா ஆறிடுச்சு. மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பைண்டிங்காக ஒற்றைக்கடலை பவுடரை வந்து ஆட் பண்ணுறேன். கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு ஒற்றைக்கடலை பவுடரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஷேப் பண்ணி பார்ச்மெண்ட் ஷீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 8 கண்டெய்னர் இல்லைனா ஜிப்லாக் பேக் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அப் டு 1 month அளவுக்கு ஸ்டோர் பண்ணி நீங்கள் எப்போ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
சிக்கன் சலாமி ஸ்டீம் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு அன்மோல்ட் பண்ணி எடுக்கலாம். 1/2 கிலோ இஞ்சி 1/2 கிலோ பூண்டு வாங்கியிருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து மிக்ஸி ஜாரில் 400 கிராம் பூண்டு 400 கிராம் இஞ்சி ஆட் பண்ணி அரைச்சி எடுக்க போகிறேன். பேலன்ஸ் கொஞ்சம் இஞ்சி அண்ட் பூண்டு வந்து வேறு ரெசிபி இல்லைனா டீயில் வந்து இஞ்சி தட்டி போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 1லேருந்து 1.5 மாதம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம்னா கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். டக்குன்னு ஏதாச்சும் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னுடைய ஃபேவரட் ஒன், ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்ப்ரெட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் டோஃபுவே பிடிக்காது. பட் ஆனால் டோஃபு வந்து டயட்டில் ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் இல்லை டிப்பிங்காக வந்து ட்ரை பண்ணுங்க. டோஃபுல இருக்க தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச முந்திரி, பெரி பெரி மசாலா, கொத்தமல்லி, பூண்டு, சாட் மசாலா, உப்பு, காஞ்ச மிளகா, லைட்டாக வந்து ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு குடமிளகாவை ஆட் பண்ணலாம். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக ஹீட்டில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். இன்கேஸ் இந்த பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணோம்னா நீங்கள் டேரெக்டாக ஹோல் கேப்சிகமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. விதையெல்லாம் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு தண்ணி தேவைப்படுச்சுன்னா உங்களோட கன்சிஸ்டன்ட்க்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 8 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அப் டு 3 days வரை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். சாலட் நல்ல ஃப்ளேவராக இருக்கணும்னா இந்த ட்ரெஸ்ஸிங்கை யூஸ் பண்ணுங்கள். சாண்ட்விச், பர்கர், பீஸான்னு சொல்லிட்டு எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக வந்து ப்ரௌன் சென்னா ஸ்ப்ரெட், தோசை சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கேரட் குக்கும்பருக்கு ஹம்மஸாக கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம். நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். ஸ்க்ரீனில் தெரிகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஹம்மஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அப் டு 3 to 4 days வரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் ப்ரௌன் சென்னாக்கு பதிலாக சிக் பீஸ் கூட யூஸ் பண்ணி கடையில் வாங்குற சாஸ் அண்ட் மைனஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த டிப்பிங் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸிங், ஸ்ப்ரெட் இல்லைனா டிப்பிங் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோட எண்டிங்கில் காட்டியிருக்கேன். ஆக்சுவலி அரைச்சது பார்த்தீங்கன்னா வேக வச்ச கொண்டக்கடலை தான். ரிமைனிங் கொண்டக்கடலை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப் டு 3 days வரை வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு வந்து இல்லை ஸ்நாக்ஸாக வந்து நம்ம ப்ரான் நகெட்ஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆன பிறகு இந்த மாதிரி ஜிப்லாக்ல இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஜிப்லாக் ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா ஏதாவது நல்ல ஒரு ஸ்டீல் பாக்ஸ், அதாவது காற்று பூராத மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் கூட ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அண்ட் சிக்கன் சலாமி நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு ஸ்லோவாக இந்த மாதிரி வந்து உங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பாக்ஸில் பார்ச்மெண்ட் ஷீட் போட்டு மேலே அடுக்கி வைக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் ஷீட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு செப்பரேட்டாக வச்சு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப் டு 1 month வரை இதை வச்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா 1 month அளவுக்குலாம் வராது. வித்தின் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காலியாகிடும். காய்கறியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து குக் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் வேன் 7:20க்கு வரும். ஸோ அதுக்குள்ளே வந்து லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே ரெடி பண்ணுவேன். அதுக்காக 5 மணிக்கு நான் டெய்லி எழுந்திருப்பேன். பட் ஆனால் இன்றைக்கி 6 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன். பிகாஸ் வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். செமி குக் ப்ரானை லைட்டாக கோகோனட் ஆயிலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரான் நெகட்ஸை டைரெக்டாக ஃப்ரீசர்லன்னு எடுத்துட்டு ஆயில் ஊற்றி சிம்மில் வச்சு இதையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரானை லைட்டாக இந்த மாதிரி சொராண்டுங்க. இதில் இருக்க மசாலா வந்து தூளாக மாறிடும். இந்த தூள் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டேஸ்ட் கொடுக்கும். தேவையான ரைஸ் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டுக்கலாம். ப்ரான் நெகட்ஸுமே வந்து சிம்மில் வச்சுட்டு ஈச் சைட் 2 to 3 minutes அளவுக்கு குக் பண்ணிடுங்க. லஞ்சுக்கு ப்ரான் ரைஸ், ஸ்நாக்ஸ்க்கு ப்ரான் நகெட்ஸ், அதோட டிப்பிங்காக வந்து டோஃபு டிப்பிங் வச்சிருக்கேன். ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணதுனால 1 hour நல்லா நிம்மதியாக தூங்கி 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன்னா 6 மணிக்கு எழுந்திரிச்சு குயிக்காக லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸை வந்து ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். நிறைய பேருக்கு மீல் ப்ரிப்பரேஷன் பிடிக்க மாட்டேன், ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெஸ்ட்டான நல்ல பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஓட்ஸ் ரேப் செய்ய போகிறேன். மிக்ஸி ஜாரில் ஓட்ஸ், அதாவது காப்ஸ், ஃபைபருக்கு சியா சீட் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி பேட்டராக ரெடி பண்ணி எடுத்து வெயிட் லாஸ்க்கு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இல்லை ஆயிலே இல்லாமல் சிம்மில் வச்சுட்டு ரேப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்கேஸ் வெயிட் கெயின் பசங்களுக்கு இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னா இந்த பேட்டரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 tablespoon கீ ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் ஹெல்த்தி ரெசிபியை வச்சுட்டு வெயிட் லாஸுமே பண்ணலாம், வெயிட் கெயினுமே பண்ணலாம். வெயிட் கெயினுக்கு எக்ஸ்ட்ராவாக பட்டர் இல்லை கீ ஆட் பண்ணுறதுல தான் விஷயமே இருக்குது. அடுத்ததாக என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கிட்ஸோடைய வெயிட் கெயின், நான் ரொம்ப லீனாக இருக்கேன், எனக்கு வந்து வெயிட் கெயின் ரெசிபிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓட்ஸ் ரேப் வந்து ஈச் 3 minutes அளவுக்கு குக் பண்ணி எடுத்திருக்கேன். சேம் பேனில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நகெட்ஸ், அதுக்கப்புறம் சிக்கன் சலாமியாக வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அயன் கேஸ்ட் பேன், இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து டயட் டைமில் வந்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ண, ஃப்ரை பண்ண வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. லைக் நான்ஸ்டிக் மாதிரி. நான்ஸ்டிக் வந்து கொஞ்சம் ஒரு அன்ஹெல்த்தி வேன்னு சொல்லலாம். பட் ஆனால் இது அப்படி கிடையாது, ஹெல்த்தி, நேச்சுரல்
நேச்சுரல். இதில் குக் பண்ண பார்த்தீங்கன்னா அயன் அப்சர்ப்ஷன் நல்லாவே கொடுக்கும். ரேப்பில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக வந்து டோஃபு டிப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லெட்யூஸ், குக்கும்பர், ஆனியன், செர்ரி டொமேட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ரேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ரேப்பில் வந்து சிக்கன் சலாமி வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து நகெட்ஸ் கூட வச்சுக்கலாம். அண்ட் சேம் இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக சாலட் பவுலுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் சலாமி இல்லைனா ப்ரான் நகெட்ஸ் இது வந்து ப்ரோட்டீனுக்காக ஆட் பண்ணுறேன். ஃபைபருக்காக வந்து லெட்டிஸ், குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ இதுலேயே வந்து நீங்கள் டிப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து கிடைக்கும். இன்கேஸ் வந்து ஹை ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கணும், வெயிட் நல்லா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு இல்லைனா வந்து மசில்ஸ் நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து சிக்கன் அந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹை ப்ரோட்டீன் மீலாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். மீல் ப்ரிப்பரேஷன் அந்த ப்ரிப்பரேஷனை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி ஒரு ரெசிபியாக மேக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து காட்டியிருக்கேன். நமக்கு வந்து சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சலாமே அண்ட் நகெட்ஸ் வச்சு வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயினுக்கு வந்து எப்படிலாம் சாப்பிடணும், அதாவது சாலட் இருக்கிறது வந்து வெயிட் லாஸ்க்கு, சீஸ்லாம் ஆட் பண்ணி பட்டர் கீலாம் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா வெயிட் கெயின் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு ரெசிபி, இதுவுமே வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் மீல் தான். உங்களுக்கு இன்கேஸ் பிடிச்சிச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட். ஒரு ஜிப்லாக் பேக்கில் 1 கிலோ சிக்கன், தக்காளி, எலுமிச்சப்பழம், புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது கூடவே வந்து கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு ஸ்டாக் இல்லாததுனால இதோட நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஜிப்லாக் பேக்கில் தான் போடணும்னு கிடையாது. ஏதாவது நல்ல ஒரு பெரிய ஏர்டைட் கண்டெய்னரில் கூட நீங்கள் ஆட் பண்ணி இதை அப் டு 3 days வரை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ, நான் இதோட மெத்தட் வந்து நான் எண்டிங்கில் போடுறேன். எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து டக்குன்னு எடுத்து நீங்கள் பிரியாணி வந்து குக் பண்ணிக்கலாம். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு, ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு, இல்லை வீட்டில் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸில் எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டுமே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலும் சேம் டேஸ்ட்டு தான் வரும். எனக்கு பிரியாணி செய்ய போகிறீங்களோ கரெக்டாக 12 hours பிஃபோர் வந்து ஃப்ரீசர்லேருந்து நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 hour பிஃபோர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாட்டரில் இறக்கி வைங்க. இப்போதுக்கு பிரியாணியோடைய மீல் ப்ரிப்பரேஷனுக்காக தான் நான் வந்து இந்த மெத்தடை வந்து காட்டியிருக்கேன். பிரியாணியோட பெர்ஃபெக்ட் ரெசிபி வந்து நான் இதோட பெர்ஃபெக்டான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனி செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு பிரியாணிக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் வந்து 20 minutes தேவைப்படும். சிக்கன் மீதி மசாலாஸ்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம ரெடியாக வச்சுருந்துருக்கோம். ஸோ அதை எடுத்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சிக்கனை 15 minutes குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தம்மில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பிரியாணி குயிக்காக ரெடி ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes அளவுக்கு நமக்கு டைம் சேவ் ஆகும். பிரியாணியில் வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணாலே எப்போவுமே ஆட் பண்ண மாட்டேன். அதனால தான் இந்த மாதிரி கலரில் ஆஸ் யூஷுவல் மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு நான் பிரியாணி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டேன். இந்த மாதிரி மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுனால ஒர்க் லாஸ் ஜேர்னியில் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஒர்க் அவுட் ஈஸியாக பண்ண முடியுது. மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு 7:20க்கு வந்து ஒரு பொண்ணை வந்து வேனில் ஏற்றணும். 7:20லேருந்து 9 o'clock வரை வந்து இன்னொரு பொண்ணை ரெடி பண்ணி அவளை போயிட்டு ட்ராப் பண்ணணும். 2 கிட்ஸுமே வந்து வேறு வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. அது ஏன்னு சொல்லிட்டு நான் லேட்டராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்கள அனுப்பிட்டு வந்துட்டு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், லஞ்சு சாப்பிடணும். இன் பிட்வீனில் வீடியோ ஷூட்டிங் அண்ட் எடிட்டிங் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 14 to 15 hours எடுக்கும். கண்டினியூஸாக உட்கார மாட்டேன், கொஞ்சம் கேப் விட்டு எல்லாமே பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.